காம் டவுன். சரி, நீ இப்ப பேசு. அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான். லண்டன் போயிருக்கான். அவங்க பிஸியா இருக்கான். நான் அவன்கிட்ட பேசிட்டேன். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டான். எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. நான் ரித்விக் கிட்ட பேசியே ஆகணும், அதுவும் இப்பவே. நீ சொன்னேன்னு நான் அவனுக்கு கால் பண்ணல. அவன் ரிசீவ் பண்ணலன்னா நான் என்ன பண்றது? ஃபேக்கா யாரையாவது ரெடி பண்ணி நீ ரித்விக் மாதிரி இவகிட்ட பேசுன்னு நான் சொல்ல முடியுமா? என்ன சொல்லு, முடியாதுல்ல. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? ஒருவேளை நான் ஏதாவது பண்ணனா அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. Got it? இது நல்ல விஷயம் இல்ல. இந்த வீட்டோடைய மருமக இப்படி பிஹேவ் பண்றதும் இப்படி பேசுறதும் நல்லாவா இருக்கு? இந்த வீட்டை சேர்ந்த மருமக எப்படி பேசணும்னு நான் உனக்கு சொல்லி தட்டுமா? நல்லா பாரு. Shut up. இந்த ஊன்னு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் உன்னை இந்த வீட்டு மருமக கிடையாது. இப்போ என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுனா நான் எல்லாத்தையுமே நிறுத்திடுவேன். கல்யாணத்துல இருந்து பேக் ஆஃப் பண்ணிடுவேன். எப்படியாவது ரித்விக் கிட்ட என்ன பேச வை. ஐ ஹோப் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும். Got it? முனிஷா, How dare she? எவ்வளவு தைரியம் இருந்தா அவ ஏன் கிட்ட இப்படி பேசிட்டு போவா? இந்த பிருத்வி கிட்ட யாராலையும் இப்படி பேச முடியாது. ஏன்னா எப்பவுமே பிருத்வி நினைக்கிறதா நடக்கணும். இந்த பிருத்வி தன்னோட கோபத்தை காட்டினா என்ன ஆகும்னு அவளுக்கும் தெரியணும்ல. இவளுக்கு நான் பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். இவளை என்ன பண்றேன்னு பாத்துட்டே இரு. பிருத்வி. மோனிஷா, wait. I said wait. How dare you to talk to me like that? இந்த பிருத்வியோட புடியில தான் நீ இருக்க போற. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்ப மோனிஷாங்கற? மோனிஷா பின்னாடி நீ பைத்திய மாதிரி கத்துறத யாராவது பாத்துட்டாங்கன்னா 100 கேள்வி கேட்பாங்க. நீ என்ன பதில் சொல்லுவ? கைய விடுன்னு சொல்றல. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, ப்ளேம் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ன நீ கேள்வி கேட்டுக்கோ, ஒன்ன ப்ளேம் பண்ணிக்கோ. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போனாலும் முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட்னு வந்துகிட்டே இருக்க. உனக்கு பொறுமையே இல்லையா? இங்கேயும் பின்னாடி வந்து என் கையை பிடிச்சுக்கிட்ட. ஏன் இதெல்லாம் பார்த்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கரனுக்கும் பிரீதாக்கும் ஆல்ரெடி நம்ம மேல சந்தேகம் இருக்குன்னு. நீ இப்பவே உள்ள போய் அவங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறாங்கன்னு போய் பாரு. போ. பிருத்வி, நான் சொல்றது நீ எதுக்கு போக மாட்டேங்கிற? இப்ப நீங்க இருந்து என்ன பண்ண போற? எனக்கு ஆர்த்தி எடுக்க போறியா என்ன? போ. How dare you? நீ என்ன தள்ளி விடுற? உனக்கு ஹெல்ப் பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். முட்டாள். இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுற மாதிரி இருக்கு. சரி, பிரீதா உள்ளதானே இருப்பா. சரி, நான் ஒண்ணு பண்றேன். உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். இல்ல வேணாம். உள்ள போனா அந்த கிரிக்கெட் பிளேயர் என்ன பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? உன்னோட பிரீதா இங்க இருந்தா என்ன பண்றான்னு கவனிக்காம நீ எங்க போனன்னு கேட்பான். இந்த கில்லி தண்டா பிளேயர நான் இப்ப இந்த இடத்த விட்டு போறதுதான் சரியா இருக்கும். ஏற்கனவே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சோ ஹாய் பிரீதா, தி பிளான் மாஸ்டர். என்கேஜ்மெண்ட் நடந்ததுன்னா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னேன். எதுவுமே சரியாகல. ஏன்? நவ் வாட்? இப்போ நான் என்ன சொல்றது? இந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டா. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அவ ஏதாவது தப்பா பேசுவா, இல்ல ஏதாவது பண்ணுவா. அது அவளுக்கு எதிரா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் கரண் அவளை இரிட்டேட் பண்றதுக்காக என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? இந்த பிரீதா தான் என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான பொண்ணு, எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டா, அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கோன்னு சொல்லிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, இதை நான் அவளை இரிட்டேட் பண்றதுக்காக சொல்லல. அது எல்லாத்தையும் உண்மையா தான் சொன்னேன். ஓகே? கரண், நீ கரெக்டா தான் சொன்ன. புரியுது. கொஞ்சம் அமைதியா இரு. பிரீதா, நீ என்னம்மா சொல்லிட்டு இருந்த? அத மறுபடியும் சொல்லு. இல்ல கரண், ஒரு நிமிஷம் அமைதியா இரு. அவ என்ன சொல்ல வரான்னு கேளு. சரிம்மா பிரீதா, சொல்லுமா, நீ என்ன சொல்ல வந்த? ராக்கி ஆண்டி, நான் அவளை டென்ஷன் ஆக்குறதுக்காக அவகிட்ட ரொம்ப நிறையவே சண்டை எல்லாம் போட்டேன். அவளுக்கு புரியணும்னு நினைச்சேன். நான் அவளோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனையா இருப்பேன், அவ கரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொன்னேன். இருந்தாலும் அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டா. நீ என்கிட்ட சொன்னதை தான் நானும் செஞ்சேம்மா. ஒரு நிமிஷம் பாட்டி, அப்படி நீங்க என்ன பண்ணீங்கன்னு எங்ககிட்டயும் சொல்லுங்களேன். பாட்டி 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 நில்லுங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நீங்க யாரையாவது இறுக்கமா கட்டி பிடிக்கணும்னா அது உங்களால பண்ண முடியும்ல? அதாவது ரொம்ப வேகமா அவங்க உடம்புல இருந்து எலும்பு உடையிற சத்தம் கேட்கணும். ஆஃப் கோர்ஸ். ஓஹோ, ஆசம். அப்படின்னா பாட்டி, முதல் வாய்ப்பு கிடைச்சதும்
மோனிஷாவை இறுக்கமா கட்டி பிடிச்சிருங்க. அதாவது ரொம்ப இறுக்கமா, அவளால மூச்சே விட முடியாத அளவுக்கு இறுக்கமா கட்டி புடிச்சுக்கிட்டு அவ முதுகு பின்னாடி நல்லா அடிச்சிடுறேன். அப்பதான் அவளுக்கு என்னோட பாசம் இல்ல, என்னோட கோவம் தெரியும். நான் அத பண்ணேன். என் பாசத்துல என்னோட கோவம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவுலதான் வந்திருக்கா போல இருக்கு. அட, இப்படி கோவக்கார பாட்டிய பார்த்து கூட அவ பயப்படவே இல்லையே. என்கேஜ்மெண்டே முடிச்சிட்டா. அத்த, ஒருவேளை உங்க கோவத்துல கூட அவ உண்மையான பாசத்தை பாத்திருக்கலாம்ல. ஒருவேளை பாட்டி என்ன ஹக் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சிருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? என்ன? ஆனா நான் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? பிரீதா, உனக்கு ஞாபகம் இருக்காமா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? ராக்கி ஆண்டி, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆனா மோனிஷா கிட்ட நீங்க ஸ்வீட்டாவே பேசக்கூடாது. அவ பயப்படுற அளவுக்கு நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படியா? அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் அவகிட்ட பேசுறேன். ஏ பொண்ணே, நீ மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்தீனா நான் இந்த வீட்டையே உன்னை சுத்தம் பண்ண வைப்பேன்னு சொல்றேன். அதுவும் ஒரு நாளைக்கு 2 தடவை. நாள் முழுக்க வேலை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்பவுமே வேலை 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 தான். எப்படி பிரீதா? நல்லா இருக்கு. ஆனா இது டேக்கன் தான். இந்த லைன்லாம் கரண் ஆல்ரெடி சொல்லிட்டான். நீங்க வேணா வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்களேன். இதை விட ரொம்ப கடுமையா சொல்லணும். இன்னும் கடுமையாவா? சரி, நான் அவகிட்ட, இங்க பாரு, நான் ரொம்ப மோசமான மாமியார், என்னால எதை வேணாலும் பண்ண முடியும், புரியுதா? இப்படி சொல்லிட்டுமா? ஆக்சுவலி யூ நோ வாட், வேணா விட்டுருங்க. ஏன்? நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நாங்க ஆல்ரெடி நிறைய சொல்றோம். அதை நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நீங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு கோவம்லாம் வரல. நீங்க ரொம்ப கியூட். ஆனா நான் தப்பா எதுவுமே சொல்லல. ஒரு பயங்கரமான விஷயத்த மட்டும் செஞ்சுட்டேன். ஆனா அதனால எந்த யூஸுமே இல்ல. என்ன நீங்க அப்படி என்ன பண்ணீங்க? அது கரண், அவகிட்ட நான் உன்னை பத்தி கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். இட்ஸ் ஓகே மாம். இட்ஸ் நாட் ஓகே கரண், இட்ஸ் நாட் ஓகே. நான் அவகிட்ட என்னோட பையன் ஃபிளர்ட் நம்பர் 1ன்னு சொன்னேன். பொண்ணுங்க பின்னாடி சுத்துவான், அவன் ஒரு குடிகாரன், எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் சொன்னது ஓகே தான். ஆனா நான் அவகிட்ட கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். இதை விட அதிகமா சொன்னீங்களா? அது நான் அவகிட்ட உன்னோட சாவே என் பையனோட கையில தான் இருக்குன்னு சொன்னேன். உன்னை கொலை பண்ணுவான்னு. வாட்? தன்னோட ஒய்ஃப கொலை பண்ணிடுவான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம நான் அவகிட்ட கரனோட கல்யாணம் அவ நேசிக்காத ஒரு பொண்ணு கூட நடந்துருச்சுன்னா கரண் கண்டிப்பா அந்த பொண்ண கொன்னுடுவான்னு சொன்னேன். ஆனா இந்த மாதிரி நான் சொல்லல கரண், இந்த மாதிரி உன்னோட ஜாதகத்துல இருக்குன்னு சொன்னேன். உண்மையிலே அப்படி இருக்கா? இல்ல கரண், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நான் அவளை பயமுறுத்ததா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்னோட பேச்ச கேட்டும் அவன் துளி கூட மாறல கரண். என்னாச்சு? நீ எதுக்காக என்ன இவ்ளோ ஷாக்கோட பாத்துட்டு இருக்க கரண்? மாம், ஐ மீன் நீங்க இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கீங்க, இவ்ளோ ஸ்வீட்டா பேசுறீங்க. ஆனா உங்க யோசனை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு ஷூட் பண்ண பிடிச்சிருக்கு, மர்டரை பத்தி பேசுறீங்க. இது உங்க பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகுதாமா? ஆனா இவ்ளோ பண்ணியும் என்ன பிரயோஜனம் இருக்கு? என்கேஜ்மெண்ட் தான் நிக்கவே இல்ல. இல்ல சித்தி, பிரயோஜனம் இருக்கு. இங்க பாருங்க, நான் பயந்துட்டேன். ஐ அம் ஸ்கேர்ட். ஏக்கிட்டே விளையாடுறியா? உன்னை அப்படியே ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோயேன். இங்க பாருங்க, என்னோட அப்பாவி ராக்கியை யாரும் தொல்லை பண்ணாதீங்க. சாரி சித்தி, சாரி. ராக்கி ஆண்டி, நீங்க ஒன்னும் டேஞ்சரஸான அப்பாவிலாம் ஒன்னும் கிடையாது. ஐ மீன், நான் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கணும். நான் உங்களை மாதிரியே மாறணும். ஸ்ருதி, இங்க சீரியஸா தானே பேசிட்டு இருக்கோம். சரி, நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க, அதே மாதிரி நாங்க செய்யறோம். ஆனா இப்போ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அதனால என்னோட ரூமுக்கு போறேன். சரி என்ன ராக்கி? வாங்க போலாம். சரி, Good night. குட் நைட். நாம இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைக்காத. அவ கண்டிப்பா பயந்திருக்கான்னு எனக்கு புரியுது. அவ ரொம்பவே பயந்திருக்கா. தன்னோட மனசுல பயத்தை மறைக்கிறதுக்காக அவ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தா. ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானா அவளோட முகத்துல நர்வஸ்னஸ் பார்த்தேன். நிஜமாலே நான் அத நோட்டீஸ் பண்ணேன். ஆனா அவகிட்ட இருந்து நம்மளால உண்மையை வர வைக்க முடியலையே. தட்ஸ் த ப்ராப்ளம். அவ நம்ம வீட்டுக்கும் வந்தா, என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டா. என்கேஜ்மெண்ட்ல இருந்து அவ பேக்கப் பண்ணிருக்கணும். ஆனா அவ அதை பண்ணல. அவளை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளோட உண்மையை சாதாரணமா வெளியில வர வைக்க முடியாது. இதுக்கு நான் தான் பலியாக போறேன். எனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. இது எல்லாமே உன்னால தான் பிரீதா. இந்த காமெடி மொத்தமும் உன்னால தான் நடந்திருக்கு. அந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், உனக்கு இருக்கு. அட, கல்யாணம் எல்லாம் ஆகாது. ஒருவேளை கல்யாணம் ஆச்சுனாலும் அதனால உனக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லையே. இல்ல, அதாவது நீதான் நல்லா என்ஜாய் பண்ணியே.
அதான் நாங்க எல்லாரும் பார்த்தோமே, நீ மோனிஷா கூட ஜாலியா டான்ஸ் ஆடினத, அப்படியே ஒட்டி ஒட்டி பேசின, பாசமா பேசிட்டு இருந்த. உனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே எதுவுமே தெரியலையே. அவளை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்த. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இல்ல எனக்கு புரியல. நான் என்ன என்ஜாய் பண்ணனா? ஐ வாஸ் ஆக்டிங். ரியலிஸ்டிக் ஆக்டிங். அது என்ஜாய் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அட, அப்ப ஆக்டிங் மட்டும் பண்ண வேண்டியதானே? எதுக்கு கிரிக்கெட் விளையாடுற? நீ ஆக்டிங்கே நல்லா பண்ணிட்டு இருக்கியே. நீ சொன்னதனால மட்டும் தான் அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ண. நீ தானே சொன்ன மோனிஷாவுக்கு நீ ஆக்ட் பண்ற மாதிரி எதுவுமே ஃபீல் ஆக கூடாது, எல்லாமே தத்ரூபமா இருக்கணும்னு சொன்னல. அதனால தான் அந்த அளவுக்கு தத்ரூபமா. ஆனா அதுக்காக நான் உன்கிட்ட அவ கைய பிடிச்சுக்கோ, அவ பின்னாடியே போ, அப்புறம் நான் அவகிட்ட ரொம்ப பாசமா மோனிஷா நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிடவா, இதெல்லாம் எதுக்கு? அவ வந்த மாதிரியே போயிடுவால. நல்ல வேலை அவ வேண்டான்னு சொல்லிட்டா. இல்லனா நீ அவளை வீடு வரைக்கும் கூட்டிட்டு போயில விட்டுட்டு வந்திருப்ப. நான் நல்லாவே பார்த்தேன், நீ அவ கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்த. அட, பேர்லாம் சேஞ்ச் பண்ணுல, ஆனா நீ சேஞ்ச் பண்ணவே இல்ல. ஓ, ஆக்சுவலா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எனக்கு கையை பிடிக்காம சிரிக்காம அன்பை வெளிப்படுத்த முடியாது. அது ரொம்ப கஷ்டம். வேணா நீ எனக்கு கத்து கொடு. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், உன்னோட ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு ஏன் மேல இருந்தது? பிருத்தியோட கால் உடைஞ்சு போயிடுச்சா என்ன? அவங்க கூட டான்ஸ் ஆட முடியாதா? இந்த என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு நீ மட்டும் தான் காரணம். நான், ஸ்ருதி, ரிஷப் சார், பாட்டி எல்லாருமே இந்த என்கேஜ்மெண்ட் நிக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனாலும் இது நடந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னோட இவ்ளோ பாசத்தை பார்த்து, உன்னோட அழகான ஆக்டிங்க பார்த்து, உன்னோட கன்சர்னை பார்த்து அந்த மோனிஷோட மனசே மாறிடுச்சு. ஒருவேளை அவ தப்பா நினைச்சிருக்கலாம்ல. நீ நிஜமாவே அவள சொல்லு. ஏன் நிறுத்திட்ட? கம் ஆன் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் நிறுத்தல, நான் மூச்சு விட்டேன். அட, பேசும்போது மூச்சு விடணும்ல. ஒருவேளை அவ தப்பா நினைச்சிருக்கலாம் நீ அவளை உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு. ஏன்னா நீ தான் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணியே. அட, யாருக்கு தெரியும் நீ ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை உண்மையிலே காதலிக்கிறியா என்னமோ. ரிஷப் சார், இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் டயர்ட் ஆகுற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். இந்த சண்டைக்கு தான் முடிவே இல்லையே. சின்ன குழந்தைங்க மாதிரி எப்படிதான் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க சண்டை போடுறத பார்த்தா எனக்கு குழப்பமா இருக்கு. இவங்க சண்டை போடும்போது இவன் கிரிக்கெட்டர்காரன், அவங்க டாக்டர் பிரீத்தான்றதைய மறந்துடுறாங்க. எதுவோ ஞாபகம் இருக்கிறது இல்ல. இவங்க சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திரும்பி வரலாம் வாங்க. நீ கேட்டல ரிஷபனா, நீ கேட்டல, நீயே சொல்லு. யார் கரெக்ட்? நீயே சொல்லு. கேட்டல? நான் என்ன ஸ்ருதி, நீ கேட்டல, நீயே சொல்லு. நீ அவங்க பேசுனதெல்லாம் கேட்டல. நான் என்ன சொல்றது? அட பிரீதாக்கா, நீங்க கேட்டீங்களே, அப்ப நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுங்க. நான் சொல்லணுமா? ஆமா சொல்லுங்க. அட சரி, நானே சொல்லிடுறேன். இந்த என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுல, அதுக்கு இந்த கரண் தான் காரணம். இந்த கண்கள்ல மோனிஷா ஏதாவது பாத்துருப்பால. ஓகே, போதும் போதும் போதும், யாரும் எதுவும் சொல்லாதீங்க. என் மைண்ட்ல ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை நான் உங்க எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இங்க பாருங்க. மோனிஷாவோட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. மோனிஷா கொஞ்சம் பயத்துல இருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சில நேரம் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா, சில நேரம் ரொம்ப நர்வஸா இருந்தா. பிரித்தானி இந்த விஷயத்தை ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்க, இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்றேன். மோனிஷா இந்த கல்யாண ஏற்பாடுகள்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட போகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நிச்சயம் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒருவேளை நம்ம இந்த ரிச்சுவல்ஸ் நடக்கும்போது அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணி அவளோட உண்மை வெளியில வந்துருச்சுன்னா, இல்லனா அவ சேலஞ்ச் பண்ற மாதிரி எதனா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலாம் இல்லையா? எஸ், ஐ அக்ரி. ரிஷப் சார், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ சொல்ற மாதிரி செய்றேன். ஆனா மத்தவங்க மாதிரி என் மேல யாரும் பழி போட கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஓகே தானே எவ்ரிபடி? நீ அவன் கூட போ. சரி ரிஷபனா. பிரீதா, நீ இந்த அளவுக்கு யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. அவனை பத்தி உனக்கு தெரியும்ல. அவன் கூலானதுக்கு அப்புறமா அவனே ஃபோன் பண்ணி உனக்கு சாரி சொல்லுவான். அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியல. அவன் கூல் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என்னோட அக்காவை கூல் டவுன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்களும் கோவமா இருக்காங்களே. அட, நான் சும்மா தான்க்கா சொன்னேன். உங்களுக்கு தான் கோவமே வராதே. எல்லா கோவமும் கரண் சாருக்கு தானே வரும். அவர் மேலதான் எல்லாம் தப்போ. ரிஷப் சார், நீங்களுமா? இல்ல, ஐ எம் ரியலி சாரி. அது சும்மாதான். ஸ்ருதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க, நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். பாட்டியும் சரளா ஆண்டியும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல. இல்ல பரவாயில்ல, நாங்க ஆட்டோவை பிடிச்சு போய்க்கிறோம். நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? அட, இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? நான் உங்களை டிராப் பண்ணா உண்மையா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இவங்களை உள்ள கூட்டிட்டு போறேன். பாத்து கூட்டிட்டு போங்க. சரளாண்டி, நான் கிளம்புறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அட, என்னப்பா நீ என்ன அவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேங்கிற? சூடா டீ குடிச்சிட்டு போ. இல்ல சரளாண்டி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்களும் டயர்டா இருப்பீங்க. நான் இன்னொரு நாள் வரேன். என்னப்பா நீ அவன்கிட்ட சொல்லாத. என்ன கூட்டிட்டு போ. அவனை பிரீதா கூட்டிட்டு வரட்டும். பிரீதா, அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்.
டீ குடிக்காம இங்க இருந்து போக கூடாது. நீங்க இப்போ வீட்டுக்கு போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட பாட்டி ரொம்பவே பிடிவாதக்காரங்க. அப்புறம் என்னோட அம்மா அவங்க உங்களை வீடு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா போக விட மாட்டாங்க. அவங்க நீங்க உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். நீங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மோனிஷாக்கு எதிரா நம்ம நினைச்சதெல்லாம் சீக்கிரமாவே பண்ணி ஆகணும். கண்டிப்பா. அப்படின்னா நான் கிளம்புறேன். பாய். என் வாட்ச் கூட இங்க இருந்து போக வேண்டாம்னு நினைக்கிது போல இருக்கு. ஒரு கப் டீ குடிச்சிட்டு போலான்னு சொல்லுது. இல்லனா பாட்டி கண்டிப்பா தப்பா எடுத்துக்குவாங்க. அப்படின்னா நீங்க பாட்டியோட குட் புக்ஸ்ல வரணும்னு ஆசைப்படுறீங்க. வாங்க. உங்களுக்கும் தான். என்ன? இல்ல அது ஷல்வி. ஆஃப் கோர்ஸ் வாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பிரீதாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா? பாட்டி மா வந்துட்டியாப்பா? பாட்டி நீங்க சொல்லி எப்படி நான் வராம இருப்பேன்? ரொம்ப செல்ல பையன், என் பக்கத்துலயே உட்காரு. அம்மா ஜானகி ஆண்டியோட டேப்லெட்ஸ். ரிஷப் சார் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்களா உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் ஒரு நிமிஷத்துல டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். அது பை தி வே அம்மா இன்னைக்கு காலையில தான் சூப்பரான லட்டு செஞ்சாங்க. நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா. இங்க பாரு, இந்த சரளா ரொம்ப நல்லா ஸ்வீட் பண்ணுவா. முக்கியமா லட்டு சூப்பரா இருக்கும். வாயில போட்டா அப்படியே கரைஞ்சிரும். பிரீதா என்கிட்ட சொல்லிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்தாங்க. வாவ், தேங்க் யூ. இந்த லட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ஆமாப்பா, சாப்பிடு. பாத்துக்கிட்டே இருக்க கூடாது, நல்லா சாப்பிடணும். நீங்க? பரவாயில்லப்பா, நீ சாப்பிடு. நாங்க எல்லாரும் காலையிலேயே சாப்பிட்டோம். இது உங்களுக்கானது. இந்தாங்க தண்ணி. என்ன மட்டும் சாப்பிட விட மாட்டா. சுகர் வந்துரும், டாக்டரை கூப்பிடணும், அப்படி இப்படின்னு. நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல இல்லப்பா, நீ சாப்பிடு. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் கூட பேச விருப்பம் இல்ல. புரியுதா? கரண், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நீ சொல்ற மாதிரி செய்யற. ஆனா மத்தவங்க மாதிரி என் மேல யாரும் பழி போடக்கூடாது. நான் உன்கிட்ட பேச போறதே இல்ல. இப்ப எதுக்கு போன் பண்ற? பேசுறதுல தப்பு இல்லையே. ஒருவேளை எமர்ஜென்சியா இருக்கலாம். ஹலோ, கட் பண்ணிட்டான். இவ்ளோ சீக்கிரமா கட் பண்ணிட்டான். மறுபடியும் கால் பண்ணுவேன்னு தெரியலையே. முன்னாடியே எடுத்திருக்கலாம்ல. ஒருவேளை அவன் என்கிட்ட பிரீதா ஐம் சாரின்னு சொல்ல கால் பண்ணிருக்கலாம். ஏதோ நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரீதா, உனக்குள்ள நிறைய ஆட்டிடியூட் வந்துருச்சு. இவ்ளோ ஆட்டிடியூட்லாம் வரவே கூடாது. இந்த பொண்ணு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இவ்ளோ ஈகோவா? நான் அவளுக்கு போன் பண்ணி பேசலான்னு பார்த்தா அப்ப கூட போன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் இங்க கிறுக்கு மாதிரி போன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவ என்ன அவாய்ட் பண்றா. ஓகே பரவாயில்ல, நீ நடத்து பிரீதா. எவ்வளவு வேணாலும் என்ன அவாய்ட் பண்ணு. இதுக்கப்புறம் சத்தியமா நானும் உனக்கு கால் பண்ணவே போறதில்ல. ஐ மீன், உனக்கு என்னோட வேல்யூ தெரிய மாட்டேங்குதுன்னா எனக்கும் உன்னோட வேல்யூ தெரிய வேண்டாம்.
இன்னொரு லட்டு சாப்பிடுப்பா. எடுத்துக்கோப்பா. இல்ல பாட்டி பரவாயில்ல, ஏற்கனவே 2 சாப்பிட்டுட்டேன். அது கொஞ்சம் லட்டு சாப்பிட்டதுனால என் கை ஒரே ஸ்டிக்கி ஆயிடுச்சு. கை கொஞ்சம் கழுவணும். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். போமா வாங்க. இந்த ரிஷப் எதுக்கு பிரீத்தாவோட ரூமையே பாத்துட்டு இருக்கான்? ஒருவேளை இவனுக்கு பிரீத்தா மேல காதல் வந்துருச்சோ? பாட்டி அது பிரீத்தா வரல. பிரீத்தா ரொம்பவே களைச்சு போயிருப்பாப்பா. ஒருவேளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே படுத்திருப்பா. ஸ்ருதி, நீ போய் கொஞ்சம் பாருமா. நான் ஒருவேளை போய் பார்க்கறேன். அவளை கூப்பிடு. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவங்க டயர்டா இருப்பாங்க. முடிச்சிட்டு இருந்தா அவங்க வந்திருப்பாங்க இல்லையா? சரி சரளா ஆண்டி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ so மச். ஆமாப்பா, நீங்க கிளம்புங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு ஒரு கால் பண்ணிடுங்க. சரிங்க ஆண்டி. பாட்டி நீங்க உட்காருங்க. பரவாயில்லப்பா, நல்லா இரு. கடவுள் அருளால உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேறும்.